ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கடலை மாவு அரைக்கவும் தேவையில்லை, பூந்தி பொரிக்கவும் தேவையில்லை. கடலைப்பருப்பு இருந்தால் போதும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக இந்த லட்டு செஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் லட்டு செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் போல் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த தண்ணி எல்லாத்தையும் வடித்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம கடலைப்பருப்பை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் இப்போ கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மீதி இருக்க கடலைப்பருப்பையும் நான் அதே போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் இந்த பாத்திரத்திலேயே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்செடுக்க போகிறோம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கடலைப்பருப்பை சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவெல்லாம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். ரொம்ப மொறுன்னு ஆக வேண்டாம். கலர் மாறாமல் நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ பாருங்கள், கடலை மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் நான் மீதி இருக்க எல்லா கடலை மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக சுட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பொரிச்சிட்டு வந்த இந்த கடலை மாவு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸி ஜாரை நல்லா தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் சின்ன சின்ன பூந்தி அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிடாதீங்க. நான் பொரிச்செடுத்த எல்லா கடலை மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அரை கப்புக்கும் குறைவாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு கூட குறைய வேணும்னா சர்க்கரையை கூட்டி குறைச்சி சேர்த்துக்குங்க. இப்போ இந்த சர்க்கரை பாகை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு 1 கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 1 கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சிட்டு பூந்தி மாதிரி அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆறட்டும். கை பொறுக்கிற சூடு வந்த உடனே லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் ஒரு 10 முந்திரியை உடைச்சி எடுத்துக்கிறேன். அதை சேர்த்துட்டு கொஞ்சம் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். முந்திரியும் திராட்சையும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை லட்டு மிக்ஸில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறி இருக்குது. கை பொறுக்கிற அளவு தான் சூடு இருக்குது. இப்போ நான் லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு. இதே போல் நான் எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான லட்டு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த லட்டை ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வெளியவே வச்சு 10 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதை விட சுலபமாக லட்டு செய்யவே முடியாதுங்க. பூந்தி பொரிச்சு செய்கிற லட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த லட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பரான லட்டு ரெசிபியை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சுமிதா சிம்பிள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.